ஓகேவாடா? ஓகேங்க. உங்க பிரச்சனை எங்களுக்கு புரியாம இல்ல சார். எங்களால ஆன டிலேக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்க உங்க தரப்பு சொன்ன மாதிரி நாங்களும் எங்க சைடுல இருக்கிற சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும். அதுக்கு நீங்க எல்லாம் அமைதியா இருந்தாதான் எங்களால சொல்ல முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க. நான் ஓகே தான். நாங்க எங்கேயும் ஓடி போயிடல. உங்க கண் முன்னாடி தான் இருக்கோம். உங்க எல்லா பிரச்சனையும் எங்களுக்கு நல்லா புரியுது. அதை அட்ரஸ் பண்ணதான் கம்பெனி எம்டி உங்க முன்னாடி நிக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க அவரை மீட் பண்ணல. இப்போ அவர் உங்க குறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் இங்க வந்து நிக்கிறாரு. அப்போ நீங்க அவரை பேச விடாம நீங்களே இப்படி ஒரு முடிவு எடுத்து பேசிட்டு இருந்தா எப்படி சார்? வீடு புக் பண்ணி இருக்கிற எல்லாருக்கும் உங்க வீடு உங்களுக்கு எவ்வளவு பெரிய கனவுன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களை மாதிரி தான். நாங்க கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்கணும். அந்த வீட்டை பாதுகாத்துக்க ஏகப்பட்ட போராடி இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். உங்க கஷ்டம் தவிப்பு எல்லாமே எங்களுக்கு நல்லா புரியுது. பல கனவுகளோட வாங்கின இந்த வீட்டை உங்களால விட்டு கொடுக்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்க வீடு உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கு நாங்க சொல்றத ஒரு 10 நிமிஷம் நீங்க கேக்குறீங்களா? தயவு செஞ்சு எங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. தேங்க்ஸ் காவேரி. இங்க பாருங்க, இது வரைக்கும் நாங்க பல அபார்ட்மெண்ட்ஸ், பல கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம். அத்தனை பில்டிங்ஸையும் சொன்ன டைமுக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துருக்கோம். டைமுக்கு கொடுத்துருவோங்கிறதா எங்களோட மிகப்பெரிய அதை நம்பி தான் நீங்க எல்லாரும் எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த விஷயத்துல என் மேலதான் தப்பு.